ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இணைய களஞ்சியம். இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஃபார் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஜனவரி 2020 நீங்கள் அவங்க எழுத தியரி எக்ஸாம்ஸ் எல்லாமே இனிமேல் ஆன்லைனில் தான் எழுதுவாங்க. ப்ராக்டிக்கல் மட்டும் இவங்க ஆஃப்லைனில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் எப்படி பண்ணுறது, அந்த வெப்சைட்டில் எப்படி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறது அண்டு சாம்பிள் டெஸ்ட்டு எப்படி எழுதுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட்டராக இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 2020 ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸாம் ஃபுல்லாக ஆன்லைனில் நடக்க போகுது. ஸோ அது என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, ட்ரேட் தியரி, எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸு, ஒர்க் ஷாப், கால்குலேஷன் அண்ட் சயின்ஸ், இது ஃபுல்லாமே கம்ப்யூட்டர் பேஸில் நடக்கும். அண்டு இன்ஜினியரிங் டிராயிங், ட்ரேடு ப்ராக்டிக்கல், இது ரெண்டும் மட்டும் ஆஃப்லைனில் நடக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் தான் நடக்கும். ஸோ இதை தான் எப்படி இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் மொபைலில் அந்த சைட்டில் அப்லோட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோனில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை என்ன ப்ரௌசர் இருந்தாலும் அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் குரோம் ப்ரௌசரில் பண்ணுறேன். டேப்பை கிளிக் பண்ணிவிட்டு நியூ டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ டேப்பில் bharatskills.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை டைப் பண்ணுங்க. ஸோ இதை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட்டுக்குள்ளே போகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் வியூவில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் இதில் என்னென்ன இருக்குதுன்னு படித்து பார்த்துக்கோங்க. அண்ட் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்கும். இது ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது பெரிய ஸ்க்ரீனில் ஃபுல்லாமே காமிக்கும். இது எதுக்காகன்னு பார்த்தோம்னா, டெஸ்க்டாப் சைட்னா ஒன்றும் கிடையாது. டெஸ்க்டாப் சைட் இது ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கம்ப்யூட்டர் டிஸ்பிளே மாதிரி வர ஆரம்பிச்சிடும். கம்ப்யூட்டரில் எப்படி காமிக்குமோ அதே மாதிரி காமிக்கும். அதுதான் இந்த டெஸ்க்டாப் சைட் ஓப்பன் ஆகுது. ஸோ அவ்வளோதான். இது இனிமேல் கம்ப்யூட்டரில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் மொபைலில் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணி அப்படியே பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ கம்ப்யூட்டரில் கூகுள் ப்ரௌசர் ஓப்பன், க்ரோம் ப்ரௌசரில் கூகுள் போயிடுங்க. அதில் பாரத் ஸ்கில்ஸ் போர்ட்டல், நீங்கள் இதில் என்ன டைப் பண்ணாலும் வந்துடும். இல்லை பாரத் ஸ்கில்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே இதில் அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அவங்களோட சர்க்குலர் அண்ட் லெசன்ஸ் வீடியோஸ் இது எல்லாமே இந்த bharatskills.gov இருக்கும். நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன் கூட இருக்குது, வேணால் டவுன்லோட் பண்ணிக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டில் போட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் முழுசாக வேணால் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் சிடிஎஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேட் இருக்கும். இதில் நீங்கள் என்ன ட்ரேடோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நம்ம ஃபில்டர் கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு தியரி ஃபுல்லாமே இங்கிலீஷு, ஹிந்தி அண்ட் தமிழ் இது 3லேயுமே அவைலபிள் இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் ஒரு புக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த புக்கு ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா இதை இங்கே டவுன்லோட் பட்டனில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இதை நீங்கள் ஃபோனில் ஆஃப்லைனில் வச்சு படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல் வேணுமோ எல்லா மெட்டீரியலும் இங்கே தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷில் இருக்குது. இது நீங்கள் எந்த லாங்குவேஜ் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸு இதுலேயும் அப்படி தான் இருக்கும். இவங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு கொஸ்டின் பேங்க் இருக்கும். ஸோ எந்த கொஸ்டின் பேப்பர் வேணுமோ அந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் கிளிக் பண்ணால் டீட்டெயில் வந்துடும். வித் ஆன்சரோடவே இருக்கும். நீங்கள் இதை படித்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு கொஸ்டினுக்கும் கொஸ்டின் வித் 4 சாய்ஸஸ் இருக்கும். ஆன்சர் பார்த்தோன்னா மொத்தமாக கீழே இருக்கும். இதை நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனால டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை பிரிண்ட் எடுக்கிறதுனால பிரிண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா மார்க் டெஸ்ட்டு. ஸோ இந்த மார்க் டெஸ்ட்டில் பார்த்தோன்னா ஃபில்டர் இருக்கிற இடத்துல கிளிக் ஹியர் ஃபார் மார்க் டெஸ்ட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் லோட் ஆகும். ஸோ இதில் என்ன உங்களோட ட்ரேட் கேட்குது, எந்த செமஸ்டரில் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத கேட்குது. ஸோ நம்ம செமஸ்டரை கிளிக் பண்ணுறோம். இந்த செமஸ்டர் கிளிக் பண்ண உடனே அவ்வளோ செலக்ட் ஆகலாம். மறுபடியும் கேட்குது. ஸோ இப்போ மறுபடியும் இந்த இடத்துல செமஸ்டர் கிளிக் பண்ணுறோம். 4th செமஸ்டர் ஃபிட்டருக்கு 4th செமஸ்டர் கிளிக் பண்ண உடனே ஓப்பன் ஆகிடுச்சு.
இதில் பார்த்தோன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணி வச்சு யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட்டர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே உள்ள கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மெத்தட்லேயே பண்ணலாம். இது இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தடில் எப்படி பண்ணுறோம் பார்க்கலாம்னு சொல்லலாம். ஸோ இதில் உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரௌசரில் கூகுள் போயிட்டு www.nimmi-online-testing.in அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு சைட்டு பார்த்தீங்கன்னா நிம்மி ஆன்லைன் டெஸ்டிங், இதை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான், அந்த சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் மேலே பார்த்தோன்னா லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த கார்னரில். ஸோ நீங்கள் அதை லாகின் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அங்கே வந்து அதே தான், அங்கேயும் இதுதான் வரும், இங்கேயும் இதே தான் வரும். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சொல்லிவிட்டு ஃபஸ்ட் டைம் கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்துருங்க. பாரத் ஸ்கில்ஸ் போர்ட்டலில் பண்ணாலும் இதே தான் வரும், இங்கே பண்ணாலும் இதே தான் வரும். இது டேரெக்டாக அதை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களோட யூசர் நேம் என்ன வேணும் சூஸ் பண்ணிக்கோங்க. பின்னாடி ஏதாவது நம்பர்ஸ் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் பேர்லேயே நிறைய பேர் ஆல்ரெடி இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த நேம் ஃபஸ்ட்லேயே எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வராது. ஸோ அதனால் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நேம் கொடுத்துட்டேன். ரெண்டாவது பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு பார்த்தோன்னா கேப்ஸ் லெட்டர், ஸ்மால் லெட்டர், சிம்பிள்ஸு அந்த டொமைன் ஏதாவது வச்சுக்கோங்க, புள்ளி டாட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணால் மட்டுமே அதை அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து இமெயில் அட்ரஸ். உங்களோட இமெயில் அட்ரஸை கரண்ட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஐடியை போடுங்க. அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் அக்செப்ட் கொடுத்தா தான் உங்களோட ஐடி ஆக்டிவேட் ஆகும். ஸோ இப்போ கரண்ட்டில் வச்சுருக்க மெயில் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த மெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா ஏதோ மிஸ்டேக்ஸ் இல்லாமல் செக் பண்ணுறேன், மறுபடியும் அதே கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ மறுபடியும் அதே மெயில் ஐடியை போடுங்க. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் நேம், உங்களோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கேப்ஸ் லெட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. நேம் டைப் பண்ணுறப்ப கேப்ஸ் லெட்டர் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து ஒரு சொர்நேம் கேட்குது. சொர்நேமில் உங்களோட அப்பா பேர் இனிஷியல் போட்டுக்கோங்க, இல்லைனா ஈஸியாக இருக்கும் இனிஷியல். ஸோ அதுக்கடுத்து சிட்டி டவுன் கேட்குது. நீங்கள் எந்த டவுனில் இருக்கீங்களோ உங்களோட ஏரியாவை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கண்ட்ரி கேட்குது. கண்ட்ரியில் இந்தியா கொடுத்துட்டு கிரியேட் மை நியூ அக்கௌண்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ இது கிரியேட் ஆன உடனே இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ நேம் கொடுத்துருந்தேன், நேம் இல்லை, அந்த நேம் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க அப்படின்னு வருது. ஸோ இப்போ அந்த நேமை நான் மறுபடியும் ஆல்ட்ரேட் பண்ணணும். நான் இதை சொன்னேன், ஏதாவது சிம்பிள்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த நேம் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு. ஸோ இப்போ கிரியேட் மை நியூ அக்கௌண்ட் கொடுக்குறேன். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ கன்ஃபார்ம் பண்ணவான்னு கேட்குது, கன்ஃபார்ம் யுவர் அக்கௌண்ட் கேட்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு ஒரு லிங்க் வந்திருக்கும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடியிலேருந்து இந்த சைட் உங்களோட ரெஜிஸ்டர் ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிம்மி ஆன்லைன் கோர்ஸ் அக்கௌண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு மெயில் வந்திருக்கு. இதில் உள்ள ப்ளூ கலரில் உள்ள இந்த லிங்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி கன்ஃபார்ம்டுன்னு வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும் அந்த இடத்துல. ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா லாகின் இருக்கும், நீங்கள் லாகின் கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ கண்டினியூ ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட நிம்மி ஆன்லைன் டெஸ்டிங் சைட் வந்துடும்.
இந்த நிமி ஆன்லைன் டெஸ்டிங் சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் உங்களோட வீடியோ லெக்சர்ஸ், டெஸ்ட்டு, இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் இது எல்லாமே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் ஆப்ஷன் இருக்குங்களா, அது கீழே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுன்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் மார்க் டெஸ்ட்டு, அதில் சிடிஎஸ், இதில் நீங்கள் என்ன ட்ரேடு இப்போ எடுத்திருக்கீங்களோ அந்த ட்ரேடை அதில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் நான் அதில் வந்து டர்னர் கொடுக்க போகிறேன். டர்னருக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். அந்ததோட எக்ஸாமை எப்படி அட்டன் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ டர்னர் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அதில் பார்த்தோன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு செமஸ்டர், செகண்டு அண்டு மறுபடியும் செகண்டுன்னு இருக்குது. ஸோ இதில் இப்போ நான் எக்ஸாம்பிள் கீழே உள்ளதை கிளிக் பண்ணுறேன். இப்போ அதை கிளிக் பண்ண உடனே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது. நான் முன்னாடி லாகின் பண்ணலை. ஸோ முன்னாடி லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது கேட்காது. ஸோ இப்போ நான் கேட்கறதுனால இப்போ நான் என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு மறுபடியும் லாகின் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்னோடய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் பண்ணிட்டேன். லாகின் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு செமஸ்டர். ஸோ இப்போ நான் என்ரோல் மீ கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட்டு சாம்பிளுக்கு எப்படி எக்ஸாம் எழுதுறதுன்னு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு செமஸ்டர் கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ரோல் மீ கொடுத்துட்டேன். இதில் அட்டெம்ப்ட் குவிஷன் இதை கொடுத்தோம் அப்படின்னா உங்களோட எக்ஸாம் அந்த ஷீட் பேஜுக்கு போயிடும். ஸோ நீங்கள் இங்கே எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கொஷின்ஸ் இருக்கும், 50 கொஷின் இருக்கும், ஒன்றுக்கும் 1 மார்க் கொஷின். ஸோ இதில் நீங்கள் 4 ஆன்சர் இருக்கும். இதில் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் படித்து பார்த்துட்டு. ஸோ நான் இப்போ அதை பண்ணலை. ஸோ நான் அடுத்து பண்ணி காமிக்கிறேன். இப்போ அது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸில் நிறையா இருக்குது. ஹிந்தி, இங்கிலீஷு அண்ட் தமிழில் அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இல்லை வீடியோ கிளாஸஸ் இருக்குது. அண்டு உங்களுக்கு பிடிஎஃபாகவும் அவைலபிள் இருக்குது, புக்ஸ் மாதிரி அவைலபிள் இருக்குது, அதையும் படிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வீடியோ கிளாஸ் எடுக்கணும் அதையும் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தோம்னா மார்க் டெஸ்ட்டு. அந்த மார்க் டெஸ்ட்டை கிளிக் பண்ணோன்னா கிளிக் ஹியர் ஃபார் மார்க் டெஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே டெஸ்ட்டு பேஜுக்கு போகுது. இதில் நான் இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு டெஸ்ட் எழுத போகிறேன். ஸோ அந்த டெஸ்ட்டு பார்த்தோன்னா ஆல்ரெடி நான் பண்ணது தான், முன்னாடி பண்ணது தான் இப்போ இங்கே கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ கண்டினியூ தி லாஸ்ட் அட்டெம்ப்ட்னு இருக்குது. ஸோ நான் முன்னாடியே பண்ணனால கண்டினியூ தி லாஸ்ட் அட்டெம்ப்ட் இருக்குது. இல்லைனா ஃபஸ்ட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டில் லாகின் பண்ண சொல்லுவோம். ஃபஸ்ட்டில் உங்களை என்டர் ஆக சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்துடுச்சு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் படித்து பார்த்துட்டு ஆன்சர் தெரிஞ்சால் அதை கிளிக் பண்ணலாம். வாட் இஸ் தி எக்ஸ்பேண்ட் ஃப்ரம் ஏபிசி ஃபஸ்ட் எய்டு? ஏபிசினா ஏர்வே பிரீத்திங் அண்ட் சர்க்குலேஷன். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரோ அந்த ஆன்சரை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் போயிடும். இப்போ இதே ப்ரீவியஸ் பேஜ் நீங்கள் முன்னாடி எழுந்த கொஸ்டினுக்கு வரணும் அப்படின்னா ப்ரீவியஸ் பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2வது கொஸ்டின் வந்துடும். ஸோ அங்கே ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ 3rd கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தோன்னா 4th கொஸ்டின் வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் என்னென்ன கொஸ்டின் அட்டன் பண்ணணுமோ அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துட்டே போயிட்டீங்கன்னா அடுத்தடுத்த கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ஆன்சர் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் பார்த்தோன்னா கடைசி அப்படி பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம மவுஸை வச்சு அந்த நம்பரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, கர்சரை வச்சு கிளிக் பண்ணோன்னா உடனே அந்த கொஸ்டின் வந்துடும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இது எடுத்தோம் டேரெக்டாக 48 கொஸ்டின் போகிறேன். 48வது கொஸ்டினை கிளிக் பண்ணுறேன். 48 கிளிக் பண்ண உடனே 48 கொஸ்டின் வந்துடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ நான் இப்போ இதுக்கு கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு கொடுத்துட்டேன். லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து 49th வந்துடுச்சு. இப்போ 49 கொஸ்டினில் அடுத்த அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்கள். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். அடுத்து 50th கொஸ்டின் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் அட்டெம்ப்ட்னு இருக்குது. ஸோ நான் அந்த எக்ஸாமை முடிச்சுட்டேன் அப்படிங்கிறதுக்காக அதை கொடுத்துட்டு ஃபினிஷ் அட்டெம்ப்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு கன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்க, எந்தெந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணலன்றது. இப்போ நான் ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின் எழுதுனேன். ஸோ அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சேவ்டுன்னு வந்துருச்சு. மீதி எதுவுமே அட்டன் பண்ணல. ஸோ அதனால் நாட் எட் ஆன்சர்னு வருது.
ஸோ அது மாதிரி கீழே கடைசியாக 40, 49, 50 இது 3 அட்டன் பண்ணேன். ஸோ அதுக்கு ஆன்சர் சேவ்னு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ரிட்டர்ன் டு அட்டெம்ப்ட் இருக்குது. அதுக்கு போனோம் அப்படின்னா உடனே மறுபடியும் எழுதுனா ரிட்டன் கொடுத்துக்கலாம். இல்லை சப்மிட் ஃபார் தி ஃபினிஷ் கொடுத்தோம்னா சப்மிட் ஆல் தி ஃபினிஷ் இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸாம் ஃபினிஷ் ஆகிடும். அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் மறுபடியும் உள்ளே வர முடியாது. இன்கேஸ் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நீங்கள் மற்ற கொஸ்டின் அட்டன் பண்ணுறா அப்படின்னா ரிட்டர்ன் டு அட்டெம்ப்ட் கொடுத்து அதுக்கு உள்ளே போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னா ஸ்டார்டட் ஆன அந்த டேட்டு டைம் கம்ப்ளீட்டட்லாம் இருக்குது. ஸோ இங்கே ஃபியூஸ் நேவிகேஷனில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கொஸ்டின் எழுதணும், க்ரீன் கலரில் வந்தது ஃபுல்லாக ரைட் ஆன்சர், ரெட் கலரில் உள்ளது ஃபுல்லாக தவறான ஆன்சர், தப்பான ஆன்சரு. ஸோ அதில் பார்த்தோம்னா கீழே கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் தான் எழுதியிருக்கோமா அப்படிங்கிறதையும் காமிக்கும். அந்த டிக் அடிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டுன்னு காமிக்குது. அந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா அந்த டேட்டு டைம் எப்போ எழுதுனா காமிக்கும். அதில் கிரேடு பார்த்தீங்கன்னா 10 ஸ்கேலுக்கு 10க்கு 8%. ஸோ 0.80 கிரேடு போட்டுருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எவ்வளோ எழுதுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வரும். அதை பார்த்துக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இருக்குது. நெக்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ண அப்படின்னா அடுத்த கொஸ்டின் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு நான் தப்பான ஆன்சர் போட்டேன், கரெக்டான ஆன்சர் எழுதுனா தப்பு. ஸோ அதனால் இன்ட்டு போட்டு இன்கரெக்ட் வந்துருச்சு. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சு பாருங்க. டிஃபிகல்ட்டி பற்றி சொல்லி கீழே வந்துருச்சு. ஸோ இந்த ஆன்சர் நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி முன்னாடி போனால் ப்ரீவியஸ் பேஜ் கொடுத்துக்கலாம். இல்லை நெக்ஸ்ட்டு போனோம் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துக்கலாம். அடுத்து தேர்டு. ஸோ இதே போல் ஃபோர்த்து. ஃபோர்த்தில் பார்த்தோன்னா இன்கரெக்ட்னு வந்துருச்சு. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர்னு கீழே வந்துருச்சு. ஸோ இது நீங்கள் கரெக்ட் ஆன்சர் இதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5th 6th இதெல்லாம் எதுவுமே நான் அட்டன் பண்ணல. ஸோ இருந்தாலும் நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கொஸ்டினும் அதுக்குரிய ஆன்சர் கீழே காமிச்சிடும். இப்போ 5th வாட் இஸ் தி மெட்டல் ஆஃப் தி ஃபைல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஃபைல் வந்து ஹை ஃபைல் சொல்லி கீழே பார்த்தீங்கன்னா இது கரெக்ட் ஆன்சர்ஸ்ன்னு போட்டு கொடுத்துட்டாங்க அவங்கள. ஸோ இதில் படித்து நீங்கள் இதுக்குரிய ஆன்சர்ஸை தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா கீழே ஃபினிஷ் ரிவ்யூ இருக்கு பாருங்கள். ஃபினிஷ் ரிவ்யூ கொடுத்துட்டு அப்படின்னா ஃபினிஷ் ஆகிடும். அவ்வளோதான். எவ்வளோ இருக்குன்னு சொல்லி உங்களோட கிரேட் வந்துருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ரீஅட்டெம்ப்ட் கொஷின் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த கொஷினில் நம்ம ஆன்சர் படிச்சுட்டு மறுபடியும் இந்த கொஷினை எழுத முடியும். ஸோ அதை ஆன்சர் படிச்சுட்டு இப்படி தான் எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா இதே போர்ட்டல் தான் கொஸ்டின் இருக்கும். இதை மாதிரி நீ கிளிக் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துட்டு நீ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைமில் நிறைய டைம் இந்த கொஷின் பேப்பரை எழுதி ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே போகிறப்போ ஒரு பயம் படபடப்பு எதுவும் இருக்காது. நீங்கள் ஈஸியாக அந்த எக்ஸாமை கம்ப்யூட்டரில் அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ மேலே பார்த்தோம்னா உங்களோட டீட்டெயில் இருக்கும். டேஷ்போர்டு, வியூ, ப்ரொஃபைல் இதெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதில் டேஷ்போர்டு போய்ட்டோம் அப்படின்னா அவங்களோட இதில் என்னென்ன நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்னென்ன கோர்ஸ் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களோட டேஷ்போர்டில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் டேஷ்போர்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட காமிக்குது. அப்கமிங் ஈவெண்ட்ஸ் எல்லாமே டேஷ்போர்டில் காமிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரீசெண்டாக நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதுவும் இந்த உங்களோட டேஷ்போர்டில் இருக்கும். லாஸ்ட் விசிட் பண்ணுறதுலாம் டேஷ்போர்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன எக்ஸாம் எழுதணுங்கிறதே நீங்கள் டேஷ்போர்டில் இருக்கும். நீங்கள் அதை பற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மேலே பார்த்தோன்னா இப்போ நீங்கள் என்னென்ன கோர்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது ஃபுல்லாக இந்த டீட்டெயிலில் இருக்கும். ஸோ இதை நான் பண்ணது இப்போ டோட்டலில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் பண்ணேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். எத்தனை எக்ஸாம் எழுதினாலும் இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு எக்ஸாம் தனித்தனியாக இருக்கும். அந்த ஈவெண்ட்ஸில் என்னென்ன ரீசெண்டாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ இதில் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் அது பிளாக்காக இருக்குது. தேர் ஆர் நோ ஈவெண்ட்ஸ் இன் டீட்டெயில் வந்துருச்சு. ஸோ அது எட்டி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் அந்த சைட்டில் இந்த பேஜில் அவ்வளோதான் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா மை கோர்சஸ். இதில் நீங்கள் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை இந்த கோர்ஸை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இந்த சைட்டில் போயிட்டு மாற்றிக்கலாம். உங்களோட ட்ரேட் என்னவோ ட்ரேடை மாற்றிக்கலாம். அண்ட் உங்களோட நேமை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிரேட்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிரேட்ஸ் இருக்கும். இதில் நம்ம லாஸ்ட்டாக எழுதுனதில் எவ்வளோ கிரேட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா லாக் அவுட். அந்த லாக் அவுட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்
க்ளோஸ் ஆகிடும், லாக் அவுட் ஆகிடும். இந்த நம்மளோட அக்கௌண்ட் இருந்து லாக் அவுட் ஆகிடும். அவ்வளோதான். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா பார்ட் 2 இந்த சேனலில் வரும். அண்ட் அப்படியே அது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த நாள் இனி நல்ல அமைய வாழ்த்துக்கள்.